الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சிமை வல்லவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்படையில்லாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சன்மார்க்கம் ஒவ்வொரு காலங்களிலும் அந்தந்த காலங்களில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. உதாரணமாக ஒரு வரலாறு, ஒரு காலகட்டத்திலே குர்ஆனை ரஷ்யா முழுக்க எரிக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, குர்ஆன் எல்லாவற்றையும் எரித்து விட்டால் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள். முடியவில்லை. ஒரு கட்டத்திலே ஸ்பெயினிலே இஸ்லாமிய கலை நூற்கள், பல லட்சம் இஸ்லாமிய புத்தகங்களை எல்லாம் தீயிலிட்டு கொளுத்தினார்கள், நைல் நதியிலே போட்டார்கள். இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள். முடியவில்லை. ஒரு காலகட்டத்திலே நபி இல்லாதவனை எல்லாம் நபி என்று சொல்லி, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. ஆனால் நபி இருப்பதாக சொல்லி பல்வேறுபட்ட அதன் மூலமாக இஸ்லாத்தை குழப்பினார்கள். சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, வரலாறு நெடுங்க பார்க்கின்ற பொழுது எல்லா காலங்களிலும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு எதிராக எதிரிகள் தனிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அடிப்படையிலே நம் அண்மை காலமாக ஏறத்தாழ ஒரு 10-20 வருடமாக ஒரு அழகான ஒரு சூழ்ச்சி ஒன்றை, இஸ்லாமியர்கள் அதை உணராதபடி ஒன்று உருவாக்கப்பட்டு இன்று அது தீவிரமான நிலை அடைந்து கொண்டிருக்கிறது. மாநிலம் தழுவி அதை பற்றி தான் எங்கெடுத்தாலும் பேச்சுக்கள் பேசப்படுகிறது. உதாரணமா எப்படின்னா, அவர் இஸ்லாமியா இருப்பார், அவர் முஸ்லீமாக இருப்பாரு, ஆனா முஸ்லீமுடைய கோட்பாடுகள் எதுவும் அவர் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்காது. ஒரு நாளுடைய வாழ்வில் அவரால் ஒரு ஈமான்தாரியாக வாழ முடியாது. பேர் முஸ்லீமா தான் இருக்கும், நல்ல பேர் வச்சிருப்பார், முஹம்மது வச்சிருப்பாரு, அப்துல் ரஹ்மான் வச்சிருப்பாரு, அப்துல்லான்னு வச்சிருப்பாரு, ஆனா இஸ்லாமிய கோட்பாடுகள் அவருடைய வாழ்க்கை விட்டு தரமட்டமாயிரும். அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்ச்சியின் வகைகள் அப்படிதான் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான சூழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தை போதைக்கு கீழாக அடிமையாக்குவது. போதையை பயன்படுத்துவதற்கு சமுதாயத்தை அடிமையாக்கிவிட்டால் அவர்களால் இஸ்லாத்தினுடைய எந்த விஷயங்களையும் அவர்களால் பின்பற்ற இயலவே இயலாது. என்ன எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க 1000 பயான்கள் பேசினாலும், நீங்கள் முழு ஹதீஸுடைய புத்தகத்தை படிக்க வைத்தாலும், 1000 பொதுக்கூட்டங்களை நடத்தினாலும், ஒருவனுடைய வாழ்வில் போதை இருக்குமேயானால், அவன் போதைக்கு அடிமையாக இருப்பானேயானால் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சிறந்து போகி விடுகிறது. அருமையான பெருமக்களே, ஒரு காலகட்டத்தில் போதைன்னு சொன்னதை எதை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, ட்ரிங்க் சாப்பிடுறது. ட்ரிங்க் சாப்பிடுறத பாவம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பெரும்பாவம் தான், மோசமான பாவம், வாழ்வையும் உலகத்தையும் மறுமையும் அழிக்கக்கூடிய பாவம். அருமையான பெருமக்களே, அதை தாண்டி இன்னைக்கு என்ன சூழ்நிலை ஏற்படுதுன்னா, இன்னைக்கு அந்த மது அப்படின்றதை தாண்டி அதை விட 100 மடங்கு
கொடிய பாவமாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட போதைகளை இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் புழக்கத்தில் வந்துவிட்டது. அருமையான பெருமக்களே, இது முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ட்ரக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறது இல்லை. ஒருத்தர் முழுசா கஞ்சா மாதிரியான அபின் மாதிரியான மோசமான விஷயத்திற்கு பழக்கமாக கூடியவன் முதலில் அதை தொடுவது கிடையாது. முதல்ல எதை தொடுறான் அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன கூலிப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அது மாதிரியான சில பொருட்கள். அவன் சின்ன சின்ன பொருட்கள் எது தானாக கிடைக்கின்றதோ அதை சாப்பிட ஆரம்பித்து இந்த இஸ்லாமிய வாலிபர்களுக்கு மத்தியில், இஸ்லாமிய பெரியோர்களுக்கு மத்தியில் இந்த போதை பொருட்கள் எளிதாக கிடைப்பதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. சமீபத்தில் சில அதிகாரிகளுக்கு மத்தியில் பேசிக் கொண்டு வந்தோம். அப்ப அவர் வருத்தமா சொல்றாரு, அந்த அதிகாரி, இஸ்லாமிய கம்யூனிட்டிக்கு மத்தியில மட்டும்தான் போதை பொருட்களை எந்த ஆழத்திற்கும் கொண்டு செல்லலாம் என்று சாத்தியமா இருக்குது. சில கம்யூனிட்டி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வேற சில ஜாதிகள் அவர்கள் எந்த விஷயத்தில் சண்டை போட்டுக் கொண்டாலும் தன் வாலிப சமுதாயம் போதைக்கு அடிமையாக விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அவங்க சமுதாயத்தில் யாராவது ஒரு போதையை விற்றாலோ வாங்கினாலோ அடிமையானாலோ அவனால் ஒரு சில வாலிபர்கள் கெட்டு போனாலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை அவர்கள் தங்களுடைய கம்யூனிட்டியுடைய மீட்டிங்ல வச்சு அதை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இது நம்ம சமுதாயத்துக்கு ஆபத்து, இது நம்மளை கொண்டு போய் அழிவுல போட்டுரும், இதை ஒதுக்கணும், இதை ஏற்காதீங்க, இப்படிப்பட்ட குடும்பங்களை ஒதுக்கி வையுங்கள் என்கின்ற அளவிற்கு பேசுகிறார்கள். அந்த சமுதாயங்களை பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா விதமான படிப்புல, உத்தியோகங்கள்ல, சமுதாயத்தில் நல்ல நிலைகள்ல இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய சமுதாயம் ஒரு கேட்பாளற்ற சமுதாயம், நாதியற்ற சமுதாயம், கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது, கேட்கக்கூடியவர்களையும் திட்டக்கூடிய சமுதாயம். என் பிள்ளை எப்படி இருந்தா என்ன, என் பிள்ளை எவ்வளவு பெரிய உத்தமன் தெரியுமா, அவனை போய் நீ குறை சொல்றியா, ஜமாத்துக்கு என்ன தகுதி இருக்குது, அஜத்துமாவுக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்று இங்க கம்யூனிட்டியுடைய ஒரு ஒற்றுமை இல்லாததன் காரணமாக போதை இன்று ஆழமான பாதை அடைந்திருக்கிறது. சரி, போதை வந்து என்ன ஆகுது, எங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா, 15 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஏறத்தாழ அந்த காலம் ஆரம்பித்து 25 வயது 30 வயது ஆண்டுகள் வரைக்கும் சுய நினைவில்லாது போதைக்கு பின்பாக அடிமையாகி ஒரு கட்டத்தில் அதை வாங்கி விற்கக்கூடிய அளவிற்கு தயாராகிறார்கள். சமீபத்துல செய்தியை தொடர்ந்து படிப்பவங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களில் கஞ்சா போன்ற போதைகளை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த வஸ்து, மிகப்பெரிய மோசமான ஒரு போதை வஸ்து, அதை வாங்கி டீலரா யார் சப்ளை பண்றான்னு பார்த்தா இஸ்லாமிய வாலிபர்கள். எல்லாம் முஸ்லிம் பேர் தான். அருமையான பெருமக்களே, இவர்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாலிபர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையும், இரண்டு சமுதாயத்துடைய வாலிபர்களை ஒரு காலத்திலும் அவர்கள் எழுச்சி அடைய செய்யக்கூடாது. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு போதைக்கு அடிமையாக, லட்சியம் அற்றவர்களாக, எந்த விதமான உயிரை கொள்கை இல்லாதவர்களாக இருக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய கொள்கை. இப்ப நீங்க பாருங்க, போதை வருது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? முதல்ல என்னவாகுதுன்னா, அவன் தன்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி, தன்னுடைய சுய அடையாளத்தை இழந்து விடுகிறான். நான் யார், நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், என் வாழ்வு என்ன, நான் ஏன் படிக்க வேண்டும், நான் ஏன் வியாபாரம் செய்ய வேண்டும், நான் ஏன் சம்பாதிக்க வேண்டும், நான் ஏன் குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும், நான் ஏன் அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் மறக்க ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்குன்னா, சமீபத்துல ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன போதை வஸ்து கடுமையான ஒரு மாணவர், அவர்கிட்ட ஏறத்தாழ நாம 2.5-3 மணி நேரம் பேசுறோம், தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். ஆனாலுமே கூட ஒரு சில நாட்கள் கழித்து அவரால் விட முடியல. அந்த பையன் சொல்ற, அப்படி ஸ்டூடெண்ட், எதை எவ்வளவுதான் நீங்க இது ஆபத்துகளை சொன்னாலும், அதை மண்டைக்கு விளங்கினாலும் அதை விட்டு நகர்கின்ற அளவிற்கு எங்களால் சாத்தியம் இல்லை. அப்ப என்னவாகுதுன்னா, இன்னைக்கு திட்டமிட்டு நம்முடைய 15 வயது வாலிபர்களுக்கு மேலாக நிறைய நபர்கள் எடுத்து இந்த கொள்கை வந்துட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இது பரவலாக இஸ்லாமிய வாலிபர்களை நசுக்குவதற்கும் நாசமாக்குவதற்குமான ஒரு வேலையாக இருக்குது. செல்ஃப் ஐடென்டிட்டி போச்சா. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, என்ன படிக்கிறான்னு மறந்துடுறான், என்ன வாழ்க்கையில போயிட்டு அதை மறந்துடுறான். அத்தாமா யாரும் தெரியல, குடும்பம் யாரும் தெரியல, எதை பற்றியும் நான் எந்த கவலையும் கிடையாது. ரோட்ல சில பிராணிங்க இருக்கும், பிராணிகள் பேர் சொல்லக்கூடாது. அந்த பிராணிகளை பார்த்தீங்கன்னா எந்த கொள்கையுமே இருக்காது. திடீர்னு பார்த்தா 4 மணி நேரம் படுத்திருக்கும், திடீர்னு நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு 5 மணி நேரம் படுத்திருக்கும். அப்புறம் ஓரமா திடீர்னு நைட்டு 1 மணிக்கு பார்த்தா ரோட்ல நின்று 10 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். அது வேலை, அவ்வளவுதான். இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, தப்பா எடுத்துக்கூடாது, எந்த விதமான வாழ்க்கையுடைய லட்சியங்களும் கிடையாது. ஏன்? போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார். அந்த போதை பயன்படுத்த என்னவாகுதுன்னா,
அந்த மூளையினுடைய சிதைவுகள் ஏற்பட்டு எந்த விதமான சிந்தனைகளை யோசிக்க தயாராக இல்லை. அருமையான பெருமக்களே, இரண்டாவதாக ஈமான். போதை எப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறானோ அடுத்து என்ன பண்றான்னு ஆட்டோமேட்டிக்கா அதை வாங்கி விற்கலாம், கைமாத்தி விடலாம், ஓஸ் தரலாம், அதை காசு பார்க்கலாம். இந்த மாதிரியான எல்லா செயல்களும் இஸ்லாத்தினுடைய உச்சகட்டமான பெரும்பாவங்கள்ல ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ஒரு பாவத்தை செய்து அதற்கு தௌபா செய்வதே பெரிய விஷயம். உதாரணமா நாம் ஒரு பாவம் செஞ்சிடறோம், அல்லாஹ்ட்ட கதறி அழுகிறோம், அல்லாஹ் அந்த பாவத்தை எப்ப மன்னிப்பான்னு தெரியாது, மன்னிக்காமலும் போகலாம், இது நம்ம வாழ்க்கையில் உள்ள பாவம். ஆனால் நம்மின் மூலமாக யாரேனும் ஒரு பாவம் செய்தால், அதுவும் போதை மாதிரியான மிகப்பெரும் பாவங்களை நம்மின் காரணமாக செய்யும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும், இதற்கான தௌபா என்பது மிக மிக கடினமான ஒன்று. அதனால என்னவாகுதுன்னா அவருடைய ஈமான் பாதிக்குது, அல்லாஹ்வோட தொடர்பு பாதிக்கிறது. இப்ப எந்த வயசுல உருவாகணுமோ, எந்த வயசுல வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமோ, எந்த வயதில் லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டுமோ அந்த வயதுகளில் கோழைகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இதனால பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. என்னவாகுதுன்னா போதையை பயன்படுத்துற அடுத்த காரியத்துக்கு போறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஹபாய், போதை இருக்கின்றது எல்லா பாவங்களுக்கும் தாய், எல்லா பாவங்களுக்குமான வேர் போதைதான். இந்த ஹதீஸுக்கான அர்த்தம் என்னன்னா, போதை என்ற பாவம் ஒரு வாலிபனிடத்தில், ஒரு ஆணிடத்தில் வந்துவிடுமையானால் அவனுடைய வாழ்வில் எந்த பாவத்தை செய்வதற்கும் எந்த விதமான கூச்சங்கள் வராது, எந்த விதமான பாவத்தை செய்வதற்கும் தயாராகி விடுவார்கள். ஒருத்தர் கொலை பண்ணி தான் வாழணும்னா அது தயாராகிடுவாரு, ஒருத்தர் சிதைத்து தான் வாழணும்னா தயாராகிடுவாரு, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழித்துதான் வாழ வேண்டுமா தயாராகிடுவார். எந்த பெரும்பாவத்துடைய வீரியமும் தெரியாது. அதனால ஈமானை இழந்து, சுய அடையாளத்தை இழந்து, வாழ்க்கையிலே வீட்டிலேயும் சரி வெளியேயும் சரி அடிபட்டு இப்படிப்பட்ட மக்களாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, சமுதாயத்தினுடைய ஆபத்தான சூழ்நிலைகளே இது ஒண்ணு. தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லயுமே இதை பத்தி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு நமக்கு அவமானமா மாறிட்டு இருக்குது அப்படின்னா, காவல்துறை நம்மளை கூப்பிட்டு இன்னைக்கு நிறைய நிர்வாகங்களை, பள்ளி இமாம்களை, முக்கியஸ்தர்களை எல்லாம் அழைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சமுதாயத்துடைய வாலிபர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அவர்களை சொல்லி வையுங்கள், இல்ல அப்படின்னா நாங்க இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் என்கின்ற அளவிற்கு சமுதாயத்துடைய கோரமான நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஏதோ பேசுறோம், நாம நல்லா சம்பாதிக்கணும், பொருளாதார முன்னேற்றம் வரணும், சமுதாய வாலிபர்களை கல்விமான்களாக உருவாக்கணும், உயர்ந்த சிந்தனையை உருவாக்கணும், இதெல்லாம் சரிதான். ஆனால் எந்த வாலிபனிடத்தில் போதையினுடைய ஏதேனும் ஒரு சின்ன வஸ்துவுடைய பழக்கம், சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களால் வாழ்வில் எந்த ஒரு காரியத்தையும் நிலையாக சாதிக்க முடியாது. எந்த காரியம் சரி, மறுமை மாத்திரமல்ல, உலகத்துடைய எல்லா காரியம் நாசமா போயிடும். என்ன செய்யலாம் இதுக்கு? இது வெறுமனே ஏதோ காவல்துறை சொல்வதால் மாத்திரம், நாம் பயான்ல பேசுறதால் மட்டும் மாறுறதில்லை. ஒவ்வொரு நபருக்குள்ளாய் மாற்றங்கள் வேணும். ஒவ்வொரு நபர்களும் சம்பந்தமாக கவலைப்படணும். எப்படி கவலைப்படணும்? நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய அண்ணன் தம்பி, நம்ம வீட்டுல இருக்க பெருமக்கள், நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்க இது மாதிரியான பழக்கங்கள் அடிமையாக இருக்கிறார்களா? அவர்கள் எப்படி சரி செய்வது? எது மாதிரியான பழக்கங்கள் இருக்கிறாங்க? எப்ப வீட்டுக்கு வராங்க, எப்ப வெளியே போறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களால படிக்க முடியுதா, சம்பாதிக்க முடியுதா, எதனால ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கிறாங்க, இதையெல்லாம் பார்க்கின்ற சமுதாயமாக உருவாகணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சமுதாயத்துக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. கெட்டதை பத்தி, அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அடுத்த கணவன் மணி வாழ்க்கை என்ன பிரச்சனை, சமுதாயத்துல என்ன இழிவுகள் நடக்குது, எல்லாம் பேசுறோம். நிறைய சமுதாயத்துடைய அவலமான விஷயங்களை பேசுறோம். ஆனா நாம் நம்மை சுற்றி வாழ்கிறக்கூடிய மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அவலங்களை துடைப்பதற்கு, அதை சரி செய்வதற்கான முயற்சியில செய்யறோமா அப்படின்னா கிடையாது. அதிகபட்சம் போனா 2 நிமிஷம் நின்று குறை பேசிட்டு போவோம். அவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டாங்க, அவன் நடவடிக்கை சரியில்லைங்க, அதிகபட்சம் தான் சொல்றோம். அதை தாண்டி தீர்வு தரோமா அப்படின்னா தீர்வுகள் கிடையாது. அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்துல அரபுலக மக்களுடைய முக்கியமான பண்புகள்ல பழக்க வழக்கத்துல ஒண்ணு என்னன்னா ட்ரிங்க் சாப்பிடுறது. ஏதோ ட்ரிங்க் சாப்பிடுவாங்கன்னா நம்மளாம் ஒண்ணு சேர்ந்தா டீ தான் குடிப்போம், அவங்களாம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில். அந்த அளவுக்கு அவங்க அடிமை. ரோட்ல போகும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, காலையிலும் மாலையிலும் டீ குடிக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மது போதை பிரியராக இருந்த அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆயத்து மூலமாக படிப்படியாக முதல்ல அல்லாஹ்
அதை குடிச்சிட்டு பள்ளியாசல் வராதீங்கன்றான், தொழுகையில நிக்காதீங்கன்றான், அது சைத்தான விளையாட்டுன்னு சொல்றான், அப்ப நஜிஸ்ன்னு சொல்றான், கடைசியில ஹராம்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, இந்த கொடிய போதை இது இந்த கால தலையில் தாடி கொண்டிருக்கிறது. இதை வெறுமனே ஒரு பயானின் மூலமாக, ஒரு ஆக்ஷன், ஒரு அதிரடியா நடவடிக்கை மூலமாக சரி செய்ய முடியாது. தொடர்ந்து இதை பற்றி பேசி இதற்காக கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு இதற்கான அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகள் முடிவு செய்யப்பட வேண்டும். அப்பதான் படிப்படியாக இது குறையும், வரக்கூடிய தலைமுறை சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். தமிழகத்துடைய சில மஸ்ஜிதுகளை பார்க்கிறோம், பல பள்ளிவாசல்கள்ல எப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, கஞ்சா சாப்பிடக்கூடிய, போதை வஸ்துக்கள் சாப்பிடக்கூடிய வாலிபர்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த குடும்பத்துடைய தலைக்கட்டு வரி வாங்க மாட்டோம். அப்படிப்பட்ட குடும்பத்தார்கள் வீட்டில் எந்த நல்ல காரியத்தை ஜமாத் தலையிடாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் எந்த விதமான மௌத் ஹயாத்திற்கு ஜமாத் மஹல்லாக்கள் ஒத்துழைக்காது என்ற இந்த அறிவிப்பு பலகையை அதிகாரப்பூர்வமாக மஷூரா செஞ்சு முடிவெடுக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பயம் வரும். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இப்படி ஆயிட்டா, கஞ்சா கடுமையாயிட்டா, போதை கடுமையாயிட்டா குடும்பத்து பேரை பாதிச்சிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளாக உருவாகும். அருமையான பெருமக்களே, அதனால ஒவ்வொரு மஹல்லாக்களும் அவர்கள் சக்திக்கு உட்பட்டு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் சொல்லுவாங்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களை, நம்முடைய சமுதாயத்துடைய தலைமுறையை நாம் அழைத்து சென்று காவல்துறை அதிகார இடத்துல அமர வைப்பதோ தண்டிப்பது என்பது அவர்களுக்கு மாத்திரமான ஒரு கேவலமான ஒரு அவலம் அல்ல, அது ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை அவலமாக மாறுகிறது. அதற்கு ஒவ்வொருத்தரும் நாம் பதில் சொல்லியாக வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே இமாம்கள் உட்பட நிர்வாகிகள் ஆரம்பித்து ஒவ்வொரு பெற்றோர்களும், கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த இடங்கள் அது எப்படியாக இருக்கின்றது, வாலிப நிலை என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் ஆராய வேண்டும். அதை நாம் நம்முடைய கண்காணிப்பில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய வாலிப பிள்ளைகளை சரியான சீர்திருத்தத்தோடு நடப்பதற்காக வேண்டி தம்மால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வையும் இந்த சரியான வழிகாட்டுதலோடு நம் சமுதாயத்தை நல்ல பாதையில் கொண்டு சேர்க்கக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.